ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் Bs6 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர்னு சொன்னாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பைக் தான் இந்த பைக். ஒரு டீசன்ட் கிளாசிக் லுக், மைலேஜ், எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பெட்டரான ஒரு பைக் தான் இது. சரி வாங்க இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி பார்க்கலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கோட டிசைன் பற்றி பார்க்கும்போது இவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளாசிக் லுக்லேயே கொண்டு வரணும்னு சொல்லி பெரிய அளவு சேஞ்சஸ் எல்லாம் இவங்க கொண்டு வரல. இருந்தாலும் இந்த ஒரு மாடல் நல்லாவே இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பைக்கோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா i3s. மேக்ஸிமம் வரக்கூடிய எல்லா ஹீரோ பைக்லையும் இப்போ i3s சிஸ்டம் கொண்டு வராங்க. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக அப்புறம் சொல்கிறேன். சரி ஓகே, இந்த பைக்கில் ஓவராலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூல்டு 4-stroke சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. தென் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 97.2 cc கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 5.9 kW அட் 8000 RPM வெளியிடுது. மேக்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா 8.05 Nm அட் 6000 RPMல வெளியிடுது. ஸ்டார்டிங்க்கு இங்கே எலக்ட்ரிக் ஸ்டார்ட் அண்ட் கிக் ஸ்டார்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது Bs6 ஆனதுனால ஃபியூயல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. தென் கிளச் பார்த்தீங்கன்னா ஒரு வெட் மல்டிப்ளைட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. தென் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-speed கான்ஸ்டன்ட் கியர் கொடுத்துருக்காங்க. கியர்ஸை பொறுத்தவரை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. தென் இந்த பைக் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அப்போ வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. Bs4லேருந்து Bs6க்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறது மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் வீல்ஸ் அலாயில் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்தவரையில் இங்கே 130 mm ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணுதாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் சாக்கப்சர் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்தே இவங்க இதே சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் நல்ல சஸ்பென்ஷன். ரேரில் பார்த்தீங்கன்னா இங்கே 80/100 18 inch டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கும். ரேர் பிரேக்ஸும் ட்ரம் பிரேக்ஸாக சேம் பிரேக்ஸாக இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 130 mmல கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-step அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சாக்கப்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல சாக்கப்சர் தான். தென் ஃப்ரண்ட் ஹெட்லாம்பில் ஹாலஜன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லையும் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய எல்லா பைக்கும் எல்இடிஸில் வந்துட்டுருக்கு. பட் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பழைய கிளாசிக் லுக்கில் தான் இந்த பைக்கு பார்ப்பாங்க. என்னென்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அதனால் இவங்க பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நல்ல ஒரு லுக்கு, ஒரு நல்ல ஒரு கிளாசிக் லுக்காக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் லுக்கில் இருக்குது. தென் டெயில் லேம்பும் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் பல்ப் தான். இவங்க வரக்கூடிய மாடல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சென்சர் இதுக்கு உள்ளாடி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 9.8 liter டேங்கு. அதே மாதிரி ரிசர்வ் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 liter கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பொறுத்தவரையில் 65 to 68 வரை கிடைக்க சான்சஸ் இருக்குது. தென் சீட்ஸை பொறுத்தவரையில் இங்கே ஒரு சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே இது ஒரு நல்ல ஒரு குஷன் சீட், நல்லா தான் இருக்கும். தென் பில்லியானுக்கு பிடிச்சி உட்கார பின்னாடி ஒரு கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் ஃபியூல் கேஜ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி i3s லைட்டும் கொடுத்துருக்காங்க. தென் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்டு ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு i3s பட்டன் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அது கீழே செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த i3s சிஸ்டம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் டிராஃபிக்கில் நிற்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நியூட்ரலில் போட்டுட்டு ஒரு 5 செகண்ட் பைக் ஆனில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடில் போகும். அதுக்கப்புறம் கிளச் பிடிக்கும்போது திரும்ப ஸ்டார்ட் ஆகும். இதனால் உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிம் அண்ட் பிரைட் கொடுத்துருக்காங்க. டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கை ஒரு கிளாசிக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. Bs4 வர முன்னாடி என்ன ஒரு டிசைனில் கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைன் தான் இப்போது அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸும் இவங்க கொண்டு வரல. கிராஃபிக்ஸ் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க.
மற்றபடி இவங்க பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரல. இருந்தாலும் இது நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய பைக், நல்ல ஒரு சஸ்பென்ஷன் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேமிலி பைக், ஃபேமிலிக்காகவே டிசைன் பண்ணது மாதிரி ஹீரோ தரப்பில் இருந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு லாங் ரைட் பைக் கிடையாது. இது வந்து ஷார்ட் ரைடுக்கு மட்டும்தான் இந்த பைக் வந்து யூஸ் பண்ண முடியும். எல்லா ரோட்ஸுக்குமே வந்து கம்ஃபர்ட்டான பைக்குன்னு சொன்னால் இது தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு நல்ல பைக். தென் இதோட ப்ரைஸ், கலர் வேரியண்ட் இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவை இருக்கிறவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி இப்போ புதுசாக இந்த ஹீரோ பைக்கில் வந்து ஒரு பிளாக் எடிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது கிடைச்சா நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Bs6 பைக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.